வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 2ல டே 6 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப், தென் 6A ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி, ரீஇன்ஃபோர்சிங் சிவிசி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் ஆஸ் சவுண்ட். ஸோ அந்த ஷார்ட் ஆஸ் சவுண்டை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இது 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி இஸ் மிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ். மெட்டீரியல் நீடட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ATCBG. இந்த லெட்டர் கார்டு நம்ம வச்சுக்கணும். Begin the session by saying we are going to play a game with cards. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இப்போ ஒரு கேம் கார்ட்ஸ் வச்சு விளையாட போகிறோம்னு சொல்லணும். Show the letter cards A and T to the class and ask what sound do these letters make together அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அந்த லெட்டர் கார்டு டி ரெண்டுத்தையும் காட்டி இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹெல்ப் தம் பிளண்ட் அண்ட் ரீட் இட் அஸ் அட். ஸோ பிளண்ட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அ இட் அட் அப்படின்னு சொல்லணும். நவ் ஆட் த சி கார்டு இன் ஃப்ரண்ட் அண்ட் சே வாட் இஸ் திஸ். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சி லெட்டர் கார்டை வச்சு இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாட் இஸ் திஸ் கேட்கணும். க் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு லெட் த ஸ்டூடெண்ட் சே கேட் அப்படின்னு சொல்லணும். தென் ரிப்பீட் திஸ் வித் அதர் காம்பினேஷன்ஸ். ப ஆட் பேட், ப ஆக் பேக், ட் ஆக் டேக். Then let students repeat each word loudly as you show the cards and cheer for correct answer. So students நம்ம கார்டை காட்ட அவங்க கரெக்டாக ரீட் பண்ணணும். அப்படி சரியாக ரீட் பண்ணிட்டாங்கன்னா cheer up பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதிலே செகண்ட் ஒன் மெட்டீரியல்ஸ் நீடட். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வித் வேர்ட் எண்டிங்ஸ். ஸோ இந்த வேர்டு எண்டிங்கில் இருக்கிற ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அதே மாதிரி லெட்டர் கார்ட்ஸ் கீழே இருக்கிற அந்த PVM அந்த லெட்டர் கார்ட்ஸும் நம்ம வச்சுக்கணும். Now divide the class into 5 groups and say let's play a new game called mix and fix. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா mix and fix அப்படிங்கிற ஒரு கேம் விளையாட போறோம்னு சொல்லணும். 5 குரூப்பா பிரிச்சதுக்கு அப்புறமா give each group a word ending card. ஒரு குரூப்புக்கும் அந்த ending கார்டை நம்ம கொடுக்கணும். Ask each group to call out their team name based on their card. ஸோ அந்த ஒவ்வொரு குரூப்பையும் அந்த எண்டிங் கார்டில் என்ன இருக்கோ அந்த எண்டிங் வேர்டில் அதை வச்சு அந்த நேம் சொல்லணும், குரூப் நேம் சொல்லணும். இப்போ ஆட் குரூப், அண்ட் குரூப், ஆக் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். தென் கிவ் ஈச் குரூப் a set of beginning cards. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வைக்கிற அந்த லெட்டர் கார்ட்ஸை நம்ம ஒவ்வொரு குரூப்புக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த RBCMT அந்த லெட்டர் கார்ட்ஸ் ஃபுல்லாக. ஆஸ்க் ஒன் ஸ்டூடெண்ட் டு ஹோல்ட் அப் their group's word ending card. ஸோ ஒரு குரூப்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த எண்டிங் வேர்ட் கார்டை மட்டும் எடுத்து கை மேலே தூக்கி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அனதர் ஸ்டூடெண்ட் ஆட் அ லெட்டர் கார்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் கார்டை எடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வச்சு அதை மிக்ஸ் பண்ணணும். ஆஸ்க் த குரூப் டு பிளண்ட் அண்ட் ரீட் த வேர்ட் அலவுட். ஃபார் எக்ஸாம்பிள் at rat. ஸோ அப்படி வச்சதுக்கப்புறம் சத்தமாக இப்படி சொல்லணும். த என்டையர் கிளாஸ் claps and repeats the word. அவங்க அப்படி கரெக்டாக சொன்னோடனே கிளாப் பண்ணிவிட்டு அவங்க அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணணும், திரும்ப சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூ until all students get a turn across all groups. ஸோ எல்லா குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற வரை அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 6B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, enriching CVC words with a short as sound. அந்த as சவுண்டை இன்னும் enrich பண்ண போகிறோம். இதுவும் 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. phonic chunks, name of the activity. materials needed pictures for the words and braces. ஸோ annexure இருக்கு, நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். write or display the chunks on the board or wall. ஸோ அந்த chunks நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணணும், இல்லைன்னா போர்டில் எழுதலாம். stick pictures for these sentences. அந்தந்த சென்டென்ஸ்க்கு பிக்சர்ஸையும் நம்ம ஒட்டணும். begin the activity by reading the sentences aloud for அரும்பு level students and helping them identify the correct pictures that match each sentences. ஸோ அந்த ஆக்டிவிட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸை நல்லா சத்தமாக ரீட் பண்ணணும் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக.
அவங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டென்ஸ்க்குரிய பிக்சரை மேட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. Once they are familiar with the sentences, support them in reading the sentences on their own. அவங்க அந்த பிக்சரை ஒரு தடவை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா நாம் அதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்சஸ் தான். ஸோ இந்த சென்டென்சஸ் அந்த இதை ரீட் பண்ண உடனே அந்த பிக்சரும் அங்கே இருக்கணும். A cat, a fat cat, a hat, a fat cat has a hat. A tap, I see a tap. A cap, I see a cap on the tap. A man on a mat. A mat, a man sat on a mat. A rat, I see a rat. A bag, I see a rat in a bag. ஸோ இந்த மாதிரி அவங்கள ரீட் பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிக்சரை பார்த்தே அவங்க வந்து ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தென் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இன்வைட் தம் டு சூஸ் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் சங்க் ஃப்ரம் த போர்டு, ரீட் இட் அலவுட் அண்ட் மேட்ச் இட் வித் த அப்ராப்ரியேட் பிக்சர். ஸோ அவங்களாவே வந்து அந்த சங்கை போர்டில் இருக்கிற சங்கை ரீட் பண்ணி மேட்ச் பண்ணி அதுக்குரிய பிக்சரை கரெக்டாக மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மலர் லெவலாக இருந்தால் engage them in a conversation using the pictures. Divide them into 2 teams while one team asks questions and another team can answer. மலர் லெவலாக இருந்தால் அவங்கள வந்து 2 டீமாக பிரித்து அவங்க அதை கான்வர்சேஷனில் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்கள உடனே சொல்லிட்டாங்க. The following questions can be asked. ஒரு டீம் கொஷின் கேட்கணும், இன்னொரு டீம் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டீம் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ ஒரு கேட்டையோ இல்லை ஹேட்டையோ பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி வாட் இஸ் திஸ் கேட்டால் அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இட் இஸ் அ கேட், இட் இஸ் அ ஹேட் அப்படின்னு சொல்லணும். ஹூ ஹேஸ் அ ஹேட், யார் வந்து ஹேட் வச்சுருந்தது? ஸோ இங்கே வாசித்ததை வச்சு த கேட், த ஃபேட் கேட் ஹேஸ் அ ஹேட் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்சர் பண்ணணும். ஹூ செட் ஆன் த மேட், யார் மேட் மேலே உட்காந்துருந்தது? அ மேன் செட் ஆன் அ மேட். Is the cat fat or thin? Fat or thin? So on the fat adanchu. So the cat is fat. Where is the rat? The rat in a bag. Have you seen a rat? Was it small or big? நீங்க rat பார்த்திருக்கீங்களா? அது பெருசா சின்னதா? I have seen a rat. It was small. Encourage students to respond in simple sentences. ஸோ இந்த மாதிரி மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கொஷினுக்கு குட்டி குட்டி சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணணும், வேர்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் திஸ் ஆக்டிவிட்டி கெயின் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் த வேர்ட்ஸ் on page 47 of class 3 textbook and help them complete the follow-up activities on page number 48. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 48ல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் இதை நம்ம வந்து ரீட் பண்ண சொல்லணும். தென் ஒர்க் புக், அதுக்கப்புறம் எல்ஓ இருக்குது, அதுக்கப்புறம் day 7 ஸ்டார்ட் ஆகுது. We will see in this video. Thank you.